நிதி ஆயோக்கே கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கொண்டு வரணும். ஏன்னா பிளானிங் கமிஷன் டாப் டவுன் அப்ரோச்சில் இருக்குது, சென்ட்ரலைஸ்டு பிளானிங்கில் இருக்குது. இது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த பிளானிங் கமிஷனே கலைச்சிட்டு 1950 உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷன் அதை கலைச்சிட்டு நிதி ஆயோக்கை உருவாக்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்றைக்கி அந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் 41% ரெக்கமெண்ட் பண்ண நிதியை கூட கொடுக்கல, 33.16% தான் வருது என்றது தான் குற்றச்சாட்டு. 50% எங்களுக்கு வேண்டும் என்பது தமிழக முதல்வரது கோரிக்கை. இதுதான் அன்றைக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை. நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளானிங் கமிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாதித்த சாதனைகள் என்ன, இன்றைக்கு நிதி ஆயோக் கடந்த 10 ஆண்டுகளில் சாதித்த சாதனைகள் என்ன, ரெண்டையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிளானிங் கமிஷன் 5 ஆண்டு திட்டங்கள், அது பிளானிங் கமிஷனுடைய பேபி. 5 ஆண்டு திட்டங்களில் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, நீராக இருக்கட்டும், வாட்டர், எனர்ஜி, இண்டஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் எல்லாமே வளர்ந்தது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இத்தனையும் வளர்ந்தது. அதனால தான் இதில் தான் ஸ்டீல் பிளான்ட்டு, இதில் தான் க்ரீன் ரெவல்யூஷன், இதில் தான் ஒயிட் ரெவல்யூஷன், இதில் பிளானிங் கமிஷன் மூலமாக வந்தது தான் டெக்னாலஜி மிஷன், இதில் தான் எக்கனாமிக்கல் லிபரலைசேஷன், அதன் மூலமாக ஏற்பட்டதான் நீங்கள் இது நம்ம SSA சர்வ சிக்ஷா அபியான், அது எம்என் ரேகா, செயல் எல்லாமே அத்தனையும் வந்தது. அதனால தான் வந்தது காரணம். இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ரோடு, எல்லாமே வந்தது. அதுதான் இது வரைக்கும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கான கமிட்டி தான் அந்த நிதி ஆயோக். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் லேசான ஆளுங்கள்ல, எல்லாமே நல்லா திறமையான ஆளுங்க தான். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாக்டர் VK சரஸ்வத், DRDO சயின்டிஸ்ட், எனக்கு சீஃபாக இருந்தவர். ப்ரொஃபஸர் ராம்சந்த், எக்கனாமிஸ்ட், அக்ரிகல்ச்சர் அவர் எக்கனாமிஸ்ட், டாக்டர் VK பால், ஹெல்த்து, டாக்டர் அரவிந்த் வீரமணி, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அப்புறம் டாக்டர் ராஜீவ் கவுலி, ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரி. ரொம்ப திறமையான ஆளுங்க தான். அதுக்கப்புறம் அமைச்சர்கள் எல்லாமே இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளில் இந்த நிதி ஆயோக்கினுடைய சாதனை என்ன? ஒன்று அதாவது ஒட்டுமொத்த பவர்ஃபுல்லான ஃபண்ட் அலோகேட் பண்ணக்கூடிய பவர் வைத்திருந்த பிளானிங் கமிஷனுடைய பிடுங்கப்பட்ட ரெக்கமெண்டேட்டரி நேச்சராக மாற்றப்பட்ட நிதி ஆயோக்கினுடைய சேர்மன் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு கீழே மெம்பராக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையிலான ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி